காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் திருகோணமலை மாவட்டத்திற்கான மற்றொரு சாட்சி விசாரணை அமர்வு இன்று ஆரம்பமானது. திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கிண்ணியா, மூதூர், தம்பலகாமம், கந்தளாய், திருகோணமலை ஆகிய 5 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட காணாமற் போனோரின் உறவினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அழைப்பை ஏற்று வருகை தந்தவர்களில் 159 பேரிடம் இன்று சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதாக ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். இதேவேளை காணாமற் போனோர் தொடர்பில் இன்றைய தினம் புதிதாக 168 பேரின் முறைப்பாடுகளை ஆணைக்குழு ஏற்றுக் கொண்டுள்ளது. அவருடைய பேர் என்ன? ராஜேந்திரம் ஜசிதரன். வயசு என்னம்மா? 16, பள்ளிக்கூட மாணவன். அவர் உங்கள வீட்டை இருந்து போனா ஹானா போனவர் என்ன முகாமுக்குள்ள என்ன கிட்ட படுத்தவரை வந்து பிடிச்சி ஆறு அப்படி பிடிச்சி கொண்டு போனது. அங்க பக்கத்துல ராணுவ கேம்பு இருந்தது. இதேவேளை காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மூதூர் பிரதேச செயலகத்திற்கு அருகில் காணாமற் போனோரின் உறவினர்கள் இன்று முற்பகல் கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமற் போனோரின் உறவினர்கள் சுமார் 500 பேர் கவனஈர்ப்பில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர்கள் கூறினர். ஆணைக்குழுவின் விசாரணைகளில் தமக்கு நம்பிக்கை இல்லை எனவும் தமது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிவிக்குமாறும் வலியுறுத்தி பல்வேறு வாசகங்கள் அடங்கிய சுலோகங்களை மக்கள் ஏந்தியிருந்தனர். அந்தோனி காணாம போன இந்த கணவர் 2008 12ஆம் மாதம் 2ஆம் தேதி எனக்கு 4 பிள்ளைகள் ராணுவத்தால் பிடிக்கப்பட்டது. 5 பேர் பிடிச்சதுல 2 பேர் இல்லை, ஒரு ஆள் சுட்டு போட்டாங்க, 2 பேர் ஓடி வந்துட்டாங்க. எங்களுக்கு இந்த உள்நாட்டு விசாரணை எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்கள் விசாரணைக்கு 5ஆம் மாதம் 30ஆம் தேதி போன இடத்துல நாங்கள் கதைச்சி கொண்டு கத்தி கொண்டு எல்லாரும் இருக்கிற நேரம் அவங்க நித்திரை கொள்றாங்க. அப்போ நான் ஏன் நம்ம நித்திரை கொள்றீங்க, எங்களோட வேதனை உங்களுக்கு நித்திரை அவர்கள் இல்லை, நான் கண்ணை மூடிக்கொண்டு கேட்டுதான் இருந்தேன் நான் என்று சொன்னாங்க. அரசால் அமைக்கப்பட்ட ஆணைக்குழு அது ஒரு போலித்தனமான ஒரு ஆணைக்குழு. இந்த ஆணைக்குழுவுக்கு நாங்கள் செவிமடுத்து இன்றைக்கு அது வீணாகவே போயிருக்கின்றதை தவிர எங்களுக்கு எந்த விதத்திலும் வெற்றி அளிக்கவில்லை. சர்வதேச விசாரணை மட்டுமே எங்களுக்கு தேவை. மூதூர் பிரதேச செயலகத்தில் நாளையும் ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் இடம்பெறவுள்ளன.